ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹா. சீதாபதி ராமன். இன்று நாம் அந்த சீதையும் ராமனையும் இலக்குவனோடு ஆஞ்சநேயரையும் சென்னை பட்டணத்தில் வேளச்சேரியில் இருக்கும் கோதண்டராமசுவாமி கோயிலில் தரிசிக்கப் போகிறோம். நாம் சென்ற அன்று நமக்கொரு பாக்கியம். நம் அனைவருக்குமாக பெருமான் திருமஞ்சனம் கண்டருளினார். பெருமானுக்கு அனைத்து ஆடை அணிகலன்களையும் சமர்ப்பித்திருந்தால் அது ஓரழகு. ஆனால் அது அழகை மறைத்ததாகத்தான் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அவர் ஆடைகளை களைந்து சிறு ஆடை அணிந்து கொண்டு அதே போல ஆபரணங்களை எல்லாம் களைந்து துளசி மாலையை அணிந்து கொண்டு திருமஞ்சன திருக்கோலத்தில் எழுந்தருளி இருந்தால் அதுவே நமக்கு பக்தியை கொடுத்துவிடும். நாம் என்னதான் பெருமானிடத்தில் விருப்பம் இல்லாதவர்களாக இருந்தாலும் ஒரு நாள் திருமஞ்சனத்தை முழுவதும் தரிசித்தால் விருப்பமே ஏற்பட்டுவிடும். ருச்சியை நமக்கு பெருமான் ஊட்டுகிறார். பகவத் விஷயத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் ருச்சி ஜனக விபவ லாவண்யம் வைஷ்ணவாமனத்திலே பூர்ணம் என்ன அழகிய மனவாள பெருமாள் நாயனார் கூறுகிறார். பகவான் பேரழகோடு விளங்குவதே நம்மையெல்லாம் அவன் பால் ஈர்ப்பதற்காக. அதைப்போல் வேளச்சேரி பிரதான சாலை விஜயநகரத்து 4வது குறுக்கு தெருவில் உள்ள சிவன் விஷ்ணு ஆலயம். அதில் விஷ்ணு கோவிலில் கோதண்டராமசுவாமி உள்ளார். இன்று நாம் உற்சவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான திருமேனி, நடுவாக ராமச்சந்திரன், ஓர் புறத்தில் இலக்குவன், மற்றொரு புறத்தில் சீதை, அருகே ஆஞ்சநேய சுவாமி. பெருமானுக்கு திருமஞ்சனம் என்றால் உபசாரம் பண்ண வேண்டியது முக்கியம். எதற்கு அபிஷேகம்? ஏன் பாலால், தயிரால், தேனால், மஞ்சள் காப்பால், சந்தன காப்பால், பஞ்சாமிர்தத்தால், நன்னீரால் எல்லாம் எதற்கு நீராட்டுகிறார்கள்? பெருமானுக்கு ஆயாசம் போவதற்காக. வடக்கிருந்து தெற்கு வரை எத்தனை மைல்கள் நடந்திருக்கிறார். நடந்த கால்கள் நொந்தவோ என்று திருமழிசையாழ்வார் கேட்கிறார். ஆசேது ஹிமாச்சலம், அயோத்தியிலிருந்து தெற்கு கோடு வரை நடந்தார். நடந்த ஆயாசம் தீர நீராடுகிறார் போலும். திருவிக்கிரமனாக உலகத்தை தாவி அளந்தார். அளந்த சோர்வு தீர நீராடுகிறார் போலும். வராகப் பெருமானாக உலகத்தை இடந்தெடுத்தார். அந்த களைப்பு தீர நீராடுகிறார் போலும். அப்ப எவ்வளவு அவருக்கு உபசாரம் பண்ண வேண்டும்? நம் குழந்தைகளுக்கு செய்யும் உபசாரத்தை விட அதிகம். முதலில் எண்ணெய் காப்பு, சீயக்காய். பகவானுக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தால் நடந்த வெயில் சூடு தணியாதா? நாம் எதற்கு எண்ணெய் தேய்த்துக் கொள்கிறோம்? சூட்டை தணிக்கும். பெருமானுக்கு சூடு குறைவா? எத்தனை படபடக்கிற வெயிலில் திருவடிகளில் பாதுகை கூட இல்லாமல் நடந்திருப்பார். அந்த வெயில் தனிய எண்ணெய் சமர்ப்பிக்கிறார்கள். எண்ணெய் தேய்த்தால் சீயக்காய் பொடி வேண்டாமா? அந்த பிசுக்கு போக வேண்டும். எண்ணெய் பிசுக்கு போலே வளவளத்து கொண்டிருக்கும் பக்தி நம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அதற்கு சீயக்காய் போட்டு தேய்க்க கூடாது. எண்ணெயை போல வளவளப்பு உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆனால் பெருமான் இப்போது எண்ணெய் காப்புக்கு பின் சீயக்காய். முதலில் தயிரால் திருமஞ்சனம். பால் உரகுத்தினால் தயிர், பால மாற்றினால் தான் தயிர். தயிரை ஏற்றுக்கொண்டவர் பாலால் திருமஞ்சனம் கண்டருள்கிறார். அந்த வெளுத்த ஆடைகளுக்கு நடுவே, வெளுத்த தாரைக்கு நடுவே பெருமான் எழுந்துருள் இருப்பதே தனி அழகு. தயிர் பால் திருமஞ்சனம் முடிந்த பிற்பாடு தேனால் திருமஞ்சனம். ஆழ்வார்கள் பாசுரத்தில் பாலென்கோ, 4 வேத பயனென்கோ, நுடங்கு கேள்வி இசையென்கோ, இவற்றுள் நல்ல மேலென்கோ, தேனென்கோ பாலென்கேனோ. இவனை தேன்னு சொல்லுவேனா, பால்னு கூறுவேனா? 4 வேத பயன்னு சொல்லுவேனா? அச்சுவை அமுதம்னு சொல்லுவேனா? அமுதத்தை போல தேனை போன இனிமையானவர். அடுத்து மஞ்சள் காப்பு. பெருமானுடைய திருமார்பில் மஞ்சள், அவருடைய திருமுடியில் மஞ்சள், திருத்தோள்களில் மஞ்சள் என்றெல்லாம் மஞ்சள் காப்பு சமர்ப்பித்து, இதோ அதற்கு மேல் நீரை சேர்க்கும் போது அந்த மஞ்சள் தானே கரையும் அழகே தனி. மஞ்சளால் பெருமான் மூடப்பட்டிருக்கிறார். நீர் சொரிகிறார்கள். தானே மஞ்சள் கரைந்து ஓடுகிறது.
அப்ப இதுகாரும் சரிவர புலப்படாத எம்பெருமான் இப்ப மெதுமெதுவே புலப்பட ஆரம்பிக்கிறார். அதை சேவிப்பதுதான் எத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறது. நமக்கும் பிரம்மத்தை பத்தின சரிவர ஞானம் இல்லை. மெதுமெதுவே இருட்டு விலகுமானால் அந்த ஞானம் நமக்கு உதிக்கிறது. மஞ்சள் காப்புக்கு பின் சந்தன காப்பு. சந்தனம், புஷ்பம், பிரசாதம், திருவிளக்கு சமர்ப்பித்தல், இதெல்லாம் ஒரு கோயிலுக்கு முக்கியமான திருப்பணிகள். பெருமானுக்கு சந்தன காப்பு சமர்ப்பித்து மறுபடியும் நீராட்டம் கண்டருடுகிறார். இதோ ஒரு பக்கம் சந்தன காப்பு, மற்றொரு பக்கம் துளசி மாலை. அவரே கருநீல வர்ணத்தவர். அவர் தற்போது பச்சை துளசி சாத்தி கொண்டிருக்கிறார். மஞ்சள் வர்ணத்தில் சந்தன காப்பு. ஒரு பக்கம் சந்தனம், ஒரு பக்கம் துளசி, மற்றொரு பக்கம் அவருடைய திருமேனி வரணம். இந்த 3 வரணம் வண்ணமுமாக சேர்ந்து கண்களையே கொள்ளை கொள்கின்றன. சங்கதாரை, பத்மதாரை. பெருமானுக்கு திருமஞ்சனத்துக்காக சஹஸ்ரதாரை தட்டு, அதாவது 1000 துளைகள் கொண்ட பெரும் வெள்ளித்தட்டு. அதில் சங்கதாரை, பத்மதாரை என்று தண்ணீர் சேர்க்கக்கூடிய அழகான பாத்திரங்கள். அதன் மூலம் பெருமான் திருமஞ்சனம் கண்டருடுகிறார். அது முடிந்த பிற்பாடு பெருமானுக்கு தலை துவட்டி விட வேண்டும். குழந்தைகளை குளிப்பாட்டி முடித்தால் சாம்பிராணி புகை போடுவோம், தலையை துவட்டி விடுவோம். பெண்கள் எல்லாம் ஈரத்தலை ஆறுவதற்காக தலையில் துண்டு கட்டி கொள்ளுவார்கள். அதே போல அது எத்தனை அழகாக ராமன் இப்போது எழுந்துள்ளிருக்கிறார். தலைக்கு ஒரு துண்டு கட்டி முண்டாசு போலே அது ஈரம் போகணும். எவ்வளவு அழகான கேசம் ராமனுக்கு! நீண்டு சுழன்று இருண்டு நீண்டு நெடுநீளம் பூண்டு அழகான திருக்குழல். கேசவன் அல்லவா, அந்த குழல்ல ஈரம் போவதற்காக தலம் உண்டாச்சு. இப்படி பெருமானை திருமஞ்சனத்தில் சேவித்தோம். உடனே அவர் அலங்கரிக்கப்படுகிறார். இது வேறு அழகு. திருமஞ்சனம் ஒரு மாதிரி அழகு, அலங்கரிக்கப்பட்டால் வேறு மாதிரி. இந்த திருக்கோயிலில் ராமன் சட்டென்று ரங்கமன்னாராகவும் கண்ணனாகவும் ராமனாகவும் 3ஆகவும் தரிசனம் கொடுக்கிறார். இதோ வலது கையில் ராமன் ஒரு கோல் பிடித்திருக்கிறார், இடது கையில் வில்லை பற்றி இருக்கிறார். வில் ராமனுக்கு அடையாளம். ஆனா இந்த வலக்கை கோல் எதற்கு? ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரங்கமன்னாரை தரிசித்தால் அந்த கோலை அவர் சாத்தி கொண்டிருப்பார். இந்த கோல் கண்ணன் மாடு கன்றுகளை மேய்க்கப் போகும்போது எடுத்து போகும் கோல். ராமனேதான் கண்ணன், கண்ணனேதான் ராமன். கொல்லாமா கோல் கலை செய்து பாரத போர் என்னும் கையில் பிடித்து கொண்டிருந்த கடையாவும் கழிபோலும் கையிலே பிடித்த கண்ணிக்கயிரும் சேனாதூளி தூசரித்தமான திருக்குழலும் மறித்து திரிகிற போதே திருவடிகளிலே கிடந்த ஆரவாரிக்கிற குளிர்மித்தும் கோடாலமும் மகான கோபால வேஷம். ஒருபுறம் ராமன், ஒருபுறம் கோபாலன் ரங்கமன்னார். இவர்களை இங்கு சேவித்துக் கொண்டோம். இத்திருக்கோயிலில் ராமனுக்கு பல அலங்காரங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. சாத்துப்படி சாத்துப்படி சமர்ப்பித்தல் என்று வைணவ பரிபாஷையில் கூறுவதுண்டு. சுவாமிகளெல்லாம் ஆதரத்தோட இந்த பெருமானுக்கு வெவ்வேறு திருக்கோயில்களில் ராமன் எப்படியெல்லாம் இருப்பரோ அப்படியெல்லாம் திருக்கோலம் சமர்ப்பிக்கிறார்கள். நாம் அன்று சேவிக்க முடியாவிட்டாலும் இங்கு சேவித்திருக்கிற பக்தர்கள் கூற கேட்டோம். சித்திர ரூபத்தில் புகைப்படமாக தரிசித்துக் கொண்டோம். நீங்களும் தரிசிக்கலாம். எங்கெங்கு ராமன் எப்படியெல்லாம் எழுந்துள்ளிருக்கிறார் அப்படியெல்லாம் இங்கும் ராமன் சேவை சாதித்தார். எங்கும் ராமன், எதிலும் ராமன், எப்போதும் ராமன், நம்மிலும் உம்மிலும் எம்மிலும் ராமன். அப்படி ராமன் உச்சை தரிசித்துக் கொண்டு இனி அடுத்து ரொம்ப ஆச்சரியமான சர்க்கம். சீதை தான் இனி உயிர் வாழக்கூடாது என்று முடிவெடுக்கிறாள். சுருக்கு போடுவதற்காக விரைந்தாள். நமக்கு தோணும், இப்பதானே திருஜட்டை சொப்பனம் பார்த்து கூறினாள், அது கண்டு சீதை திருப்திப்படவில்லையா? அரக்கிகளை வேற காக்கிறேன்னு சொன்னாளே, அது சொன்னாள். ஆனால் தான் உயிரோடு இருப்போம்ங்கிற நம்பிக்கை அவளுக்கு இல்லை. இனி ராமனை அடைய முடியவில்லை, ராவணன் துன்பம் கொடுக்கிறான், ஆகவே அழிந்து போவோம், சுருக்கு போட்டுக் கொள்ளுவோம்னு புறப்படுகிறாள். காந்தார மத்தியே விஜனே விசிஷ்டா பாலேவ கன்யா விரலாப சீதா சத்தியம் வதேதம் பிரவதந்தி லோகே நாகால மிருத்யுர் பவதீதி சந்தஹ. அகால மிருத்யு கூடாது, சிறு வயதில் மரணம் கூடாதுன்னு படித்தவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் துன்பப்பட்டதில்லை போலும், அவர்கள் காதலனை பிரிந்ததில்லை போலும். வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ காதலுக்கு பயப்பட்டா பாடல் பாடி வைத்திருக்கிறார். அவர் கூறலாம் அகால மரணம் கூடாது, தியானம் வேணும், யோகம் வேணும். ஆனால் கல்யாணமான சீதைக்கென்னோ அதன் துன்பம் தெரியும். நம்மால் ஒரு பெரிய நாம் ஒரு பாலைவனத்தில் அகப்பட்டுக் கொண்டோம். அதற்கு நடுவில் இருப்பவர்களை பார்த்து நன்றாக பருகி
கழித்து சாப்பிட்டு நிம்மதியாக இருங்கள்னு சொன்னால் இருக்க முடியுமா? அது நாட்டில் இருக்கலாம், சோலைகளில் இருக்கலாம், பாலைவனத்தில் முடியாது. நாம் ராமனை பிரிந்த போதே பாலைவனத்தில் அகப்பட்டோம். ஹா ராம, ஹா லக்ஷ்மண, ஹா சுமித்ரே, ஹா ராம மாதா, சஹமே ஜனன்யா, ஏஷா விபத்யாம்யஹமல்பபாக்யா, மகார்ணவே நௌரிவ மூடவாதா. கைகளை கூப்பிக்கொண்டு சீதை புலம்புகிறாள். ஹே ராமனே, ஹே இலக்குவனே, ஹே ராமமாதா, ராமமாதாவான கௌசல்லையே, நம்மை ஏன் தனித்து விட்டீர்கள்? சுமித்திரையே, உன் மகனுக்கு எத்தனை உரைத்தாள், ஆனால் என்னை போய் விட்டு விட்டாயே. நான் விஷத்தை குடித்தா போலே, ஏன் ஒரு சிங்க கூட்டத்துக்குள் அகப்பட்டா போலே, இல்லை நரி கூட்டத்துக்கு நடுவிலே அகப்பட்ட மானை போலே துன்பப்படுகிறேன். மகார்ணவே நௌரிவ, நாம் ஒரு படகு எப்படி ஒரு அலையிலிருந்து மற்றொரு அலைக்கு பெருங்கடலில் சூறாவளியில் தத்தளிக்குமோ அதை போல் இங்கு அசோகவனத்தில் தத்தளிக்கிறேன். ஹா ராம சத்யவிரத தீர்க்கபாஹோ, ஹா பூர்ணச்சந்திர பிரதிமான வக்திர, ஹா ஜீவலோகஸ்ய ஹிதப்பிரியஸ்ச வத்யாம் நமாம் வேத்சிஹி. ராட்சசானாம் இந்த அரக்கர்களை அழிக்கும் வழி எனக்கு புலப்படவில்லை. ராமா, தீர்க்கபந்து, அடியார்களுக்கெல்லாம் நீதானே பந்து. சத்யவிரதன், கொடுத்த வாக்கியத்தை மீறமாட்டாய், சத்திய வாக்கியன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை கல்யாணம் பண்ணும்போது கைப்பற்றினாய், அந்த பிடித்த பிடியை விடமாட்டேன்னு சூளுரைத்தாய். ஆனால் என்னை மறந்திருக்கிறாய். உலகத்துக்குத்தான் உன் உண்மை வார்த்தையா? என்னை பொறுத்து உன்னுடைய உண்மை பலிக்காதா? ஜீவலோகஸ்ய ஹிதப்பிரியஸ்ச, இந்த ஜீவலோகத்துக்கு ஜீவாத்மாக்கள் அனைவருக்கும் நன்மை நினைப்பவராயிற்றே, ஜீவாத்மாக்களுக்கு பிடித்தமானவற்றை செய்பவனாயிற்றே, எத்தனை குற்றம் புரிந்தாலும் மன்னித்து ஏற்பவனாயிற்றே, ஏன் என்னிடத்தில் மட்டும் அந்த கருணை பலிக்காமல் போயிற்று? சஞ்சீவிதம் க்ஷிப்ரமஹம் தியஜேயம் விஷேண சஸ்திரேண சிதேன வாபி விஷஸ்ய தாதா நதுமேஸ்தி கச்சித் சத்ரஸ்ய வா சஸ்திரஸ்ய வா வேஷ்மனி ராட்சசஸ்ய. எனக்கு யாரும் நன்மை செய்வதற்கு இந்த அசோகவனத்தில் ஆளில்லையே. எனக்கு விடுதலை கொடுத்து ராமனோடே சேர்த்து வைக்க வேண்டாம். ஒரு துளி விஷத்தை கொடுப்பதற்கு ஒரு நல்லவன் இல்லையா? நம்மை துன்பப்படுத்துகிறார்கள், ராவணனுக்கு இணங்க சொல்லுகிறார்கள், ஆனால் ஒரு துளி விஷம் கொடுக்க ஆளில்லை. ஒரு கத்தி எடுத்து என்னை வெட்டி சாய்ப்பதற்கு ஆளில்லை. அப்படி யாரேனும் இங்கு செய்தால் அவர்களைத்தான் நல்லவர்கள் என்று நான் கூறுவேன். சோகாபிதப்தா பகுதா விசிந்திய சீதாத வேணி கிரதனம் கிரஹித்வா உத்ருத்ய வேண்யுத்ததனேன சீக்கிரமகம் கமிஷ்யாமி யமஸ்ய மூலம். இப்போதே யமபட்டணத்துக்கு போகிறேன் என்று தன் தலையெடுத்தாள், பின்னலை அவிழ்த்தாள், உதறினாள், ஒத்தை முடிச்சாக போட்டு அதை சுருக்கிட்டு கொண்டு உயிர் விடுவோம்னு புறப்பட்டாள். அருகே வந்தாள். அடுத்து 29வது சர்க்கம். ததாகதாம் தாம் வியதிதாம் அனிந்திதாம் வியதீத ஹர்ஷாம் பரிதீனமானசம் சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே நரம் ஸ்ரீயா ஜுஷ்டம் உபோபசேவினகம். அப்போதவள் ஒரு 4 அடி வைத்து மரக்கிளைக்கு கீழே வரும்போது நல்ல நிமித்தங்கள் தோன்றினார். அவளுக்கு இடது கண் துடிக்க தொடங்கித்து. வாமானி நேத்ராணி சமஸ்புரந்தின்னு சொல்லுவார்கள். பெண்களுக்கு இடது கண் துடித்தாலோ, இடது கால் இடது தொடை துடித்தாலோ நல்லது நடக்க போகிறதுன்னு பொருள். ஆண்களுக்கு அப்படியே வலது துடித்தால் நல்லது, இடது துடித்தால் கெட்டது ஆண்களுக்கு. ஆனா பெண்களுக்கு இடதுபுறம் துடித்தால் நல்லது. அது நடந்தது. புஜஸ்ச சார்வஞ்சித விருத்தபீனஹ பரார்த்திய காலாகுரு சந்தனார்கஹ அனுத்தமேனா சுஷித பிரியேன சிரேண வாமஹ சமபேத வாசு. உடனே அதை பார்த்தவள் சற்றே ஒரு ராகு கிரகத்தால பீடிக்கப்பட்ட சந்திரன் வெளியில வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி சிரித்தாள். ஒரு பெரிய துக்கத்தில் இருந்தவள் வெளியில வந்தாள். சுக்லபக்ஷத்து சந்திரன் மெதுவே வளர ஆரம்பித்தால் சிரிக்கிறா போலே சிரித்தாள். கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறையாக இருந்தால் சந்திரன் அழிந்து கொண்டே போவார். அது மாறி சுக்லபக்ஷம் வளர்பிறை பிரதம தாண்டி திருத்தீய தாண்டி பஞ்சமி தாண்டி அஷ்டமி வரச்சே சந்திரன் வளர்கிறார் அல்லவா? அத போல இப்பதான் சீதை முகத்தில் சிரிப்பு வந்தது போலும். அவள் தனக்கு நல்ல நிமித்தங்கள் தோன்றியதை நினைத்தாள். அந்த நிமித்தம் வேறேதையும் குறிக்கவில்லை. ஆஞ்சநேயர் சீதையை வந்து சந்திக்க போகிறார்ங்கிறத குறிக்கிறது. நாமும் காத்திருப்போம்.